சுப்பிரமணி, இப்போ நீ எங்கே கிளம்பிட்ட? பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். போய் சொல்லாமல் சொல்லு, எங்கே போகிறேன்ட்டு. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். அவங்கள எதுக்கு இப்போ நீ பார்க்கணும்? ஜோ, அவனுக்கு எங்கள் அப்பாவை அனாதை பொண்ணுமாக்கிட்டானுங்க. இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா அந்த வீட்டில் வாடகை இருந்து கடைசி நேரத்தில் கூட எங்கள் அப்பா வெக்க விடல அவனுங்க. எனக்கு அவங்கள பார்த்து கேட்டே ஆகணும். கடன் வாங்கிட்டா நம்ம அவ்வளோ கேவலமாக போய்ட்டுமா? இங்கே பார் சுப்பிரமணி, அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுக்காக நீ கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க தப்பு பண்ணதுக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பாங்க. அது அந்த கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன எந்த கடவுள் பார்க்குறாருலாம் எனக்கு தெரியல. நான் போய் கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்லி தான் ஆகணும். நீ தனியாக போகாத, சொன்னா புரிஞ்சுக்கோ. விஜய் எங்க? விஜய்லாம் உள்ள தூங்குறான். சரி, நானும் உன் கூட வரேன். நீ வந்து என்ன பண்ண போற? ஏன் நான் உன் கூட வரக்கூடாதா? நான் ஒரு பொண்ணுன்னு பார்க்குறியா? ஜோ, என்ன பேசுற நீ? அப்போ வா போலாம். வாடா, அப்போ நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டீங்களா? காரி எப்படா சொல்கிறா, வந்துட்டு போகிறேன். ஏதாவது காசு வேணும்னு சொல்லு, அண்ணங்கிட்ட வாங்கி தரேன். டேய், சும்மா தேவைலாம் பேசிக்காத. வந்தாங்கடா. ஏய், என்ன சத்தம் போடுற? ஏய், வந்தாங்க. ஏய், எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்க? வாயா, உங்களால எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன். உங்களால் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை? எங்கள் அப்பா இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக வாழ்ந்துருக்கான். உங்களுக்கு எங்கள் அப்பா எத்தனை வருஷமாக தெரியும்? அவரோட கடைசி நேரத்தில் கூட வீட்டில் வச்சு ஒரு நல்லது கிட்ட பண்ண விடாமல் அனாதை போகிறமா இருக்க விட்டியா? ஏய், சும்மா பேசுனதே பேசினு இருக்காதீங்கடா. நான் தான் தெளிவாக சொல்கிறல, இவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தம் இருக்குதுன்னு. அப்புறம் என்னடா? யோ, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ஒன்று எப்படியா பண்ணுவேன்? ஏய், என்ன அச்சு பல்ல பத்துருவேன். வாய் ரொம்ப நீள்றா உனக்கு. ஏய், உன் மேலே கை பட்டுது, அப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணிவிடும், பார்த்துக்கோ. பேபி, நீ அமைதியா இரு. ஏய், உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? இப்போ போய் எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்களே இப்போதான் என்கேஜ்மெண்ட் ஆகி ஹாப்பியாக இருக்கோம். சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இங்கேருந்து போய் தொலைங்களேன். இதுக்கு தான் பேபி, கல்யாணம் பண்ண கையோட ஊட்டி கோடிகளவு போய் செட்டில் ஆயிடணும். இவங்க கண்ணில் படவே கூடாது, நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. ஏய் லூசு, இங்கே எதான் பேசிகிட்டு இருப்பியா? இது பாரு, பிரச்சனை பண்ணது நாங்க இல்ல, நீங்க தான். அவங்க அப்பாவை யாருமே பார்க்க விடாம அனாதை பொண்ணு ஆக்கிட்டீங்க. மா, தேவையில்லாத பேசுனீங்க. ஏய் சுப்பிரமணி, நீ என்ன பண்ணு, வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க இருந்து. யோ, நீனே என்ன காலி பண்ண சொல்கிறது? நானே காலி பண்ணுறேன், எனக்கு தெரியும். கிளம்புங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுக்கிறேன். இப்போ தானே உங்கள் அப்பா செத்துருக்காரு. உங்கள் அப்பா எங்ககிட்ட கடன் வாங்கிறாரு, ஞாபகம் இருக்குல்ல? அதை வட்டியோட வாங்காமல் விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. எங்கள் அப்பா நீ எவ்வளோ கடன் குத்தியோ, இன்னும் கொஞ்ச நாளில் மூஞ்சில் தூக்கி எறிகிற. எத்தனை போ. நீ கொடுக்கும்போது பார்த்துக்கலாம், முதல்ல கிளம்புடா. நீங்கள்லாம் எங்கள் அப்பாவோட பாவத்தை கொட்டினீங்க. நான் இப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி ஆகிட விடாமல் பண்ணீங்கல்ல, எங்கள் அப்பனோட ஆத்மா உங்களை சும்மா விடாது. தங்கறதுக்கு கூட வீடு இல்லாமல் நீங்களாம் நடுத்தரில் வந்து நிற்க போகிறீங்க. ஜோ, வா போலாம். பேபி பேபி பேபி, சொன்னாச்சு. ஏய், அவன் சொன்னதெல்லாம் நீ மைண்டில் ஏற்றிக்காத, அது ஒரு டமாஸ் பண்ணிட்டு போகுது. நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டென்ஷனா இருக்கியா? வா. சரி, எங்க வீட்ல யாருமே இல்ல, அங்க போய் பேசலாமா? சிபி சிபி, என்ன ஆச்சு? ஏன் இங்க படுத்திருக்க? மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சா, அதான். சரி, வா கீழே போலாம். என்னாச்சுடா? ஏதோ கிராஷ் ஆன மாதிரி இல்லை? இங்கேயா? அப்படி யாரும் இல்லையே. சிபி, என்னாச்சு? இப்போ ஏதோ கிராஷ் ஆச்சுடி. யாரும் இல்லடா, நம்ம தான் இருக்கோம். சிபி, என்னாச்சு? கை 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 ஆரோக்கியம் வச்ச மாதிரி இருந்துச்சுடி. அப்படிலாம் எதுவும் இல்லடா. சூடா இருந்துச்சு காவியா. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. வா போலாம். போலாமா? என்னாச்சுடா சிபி? வினோத் அல்லடி. இங்க யாரும் இல்லடா. இங்க நிக்கிறாரு பாரு.
அப்படி யாரும் தெரியலடா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே? உங்கள் வீட்டில் எத்தனை வருஷமா வாடகை இருந்த? என் பணத்தை கூட உங்கள் வீட்டில் உள்ளே தம்பி. ஆனா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைண்ணா. நான் பேசினா என்ன விட்டுருண்ணா. என்ன தம்பி, என் சொந்தக்காரன் கூட என் பூஜை பார்க்கலையே தம்பி. என்ன அனாதை படமாக ஆக்கிட்டியே. என் பையன் இப்போ நடு ரோட்டில் நிற்கிற தம்பி. ஆனா சத்தியமா எனக்கு தள்ளி போனோம். சிபி, இங்க யாரும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படியே எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே தம்பி. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். சிபி, இன்னொருத்தர் நான் இங்க நிக்கிறாரு பாரு. ஐயோ, அப்படி யாரும் இங்க இல்ல. சிபி, சிபி, ஏன்டா கத்துற? பக்கத்துல ஃபிளாட்ல எல்லாம் முடிச்சிருக்காங்க. வீட்ல யாரும் இல்லன்னு சொன்னல, ஏன் இப்படி கத்துற? என்னடா ஆச்சு? இதுக்கட வாயெல்லாம் தொட்டு பாக்குற? ஏய், நம்ம 2 பேரும் ரத்தம் வந்து எடுத்து செத்துட்டேன்டி. என்னது? ரத்தம் வாங்கி எடுத்த சத்தமா? கனவு இது கொண்டியா? கனவா? ஏய் ஆமாடா, இங்க பாரு, நம்ம நல்லா தான் இருக்கோம். எங்க இருக்கோம்னு பாரு. ஏய், அந்த சுப்பிரமணி சொன்ன மாதிரியே நடக்குதுடி. அவங்க அப்பா கனவுல வந்து நம்மளை ரத்தம் வந்து எடுத்து சாவடிச்சிட்டாடி. யூ சிபி, லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒரு இல்யூஷன், அவ்வளவுதான். ஏய், என்னடி புதுசா இல்யூஷன் அப்படி இப்படின்னு சொல்ற? சிபி, இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? நேற்று நான் ஒரு கதை சொன்னேன்ல, இன்னைக்கு அதே மாதிரி சுப்பிரமணி வந்து நம்மளெல்லாம் மிரட்டிட்டு போயிருக்கான்ல, அது அப்படியே உன் மைண்டில் ஒரு இல்யூஷனாக கிரியேட் ஆகி ட்ரீமாக வந்திருக்கு. அவ்வளோதான்டா. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சரி, இங்கே பாரு, நாளைக்கு இந்த கோவிலுக்கு போய் அந்த பரிகாரத்தை முடிச்சிடலாம், சரியா? நாளைக்கா? நாளைக்கு தான் நம்ம லேண்டு பார்க்க போகிறோமே. என்ன லேண்டு? ஹே, அதுக்காக தாண்டி நம்ம கல்யாணமே பண்ணிக்கிறோம். 20 கோடி வருமேடி. ஆமாம்ல. அப்போது நாளைக்கு லேண்ட் பார்க்க போகலாம், நாளைக்கு கோவிலுக்கு போகலாம். அப்போ நான் செத்தவனுக்கு பரவாயில்ல, லேண்டு தான் முக்கியம் ஓடி. டேய், பணம் வரதில்லடா, அப்புறம் அதானே முக்கியம். சரி, நீ இது டென்ஷன் ஆகாத. நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? எங்கடா கிளம்புற? நீ காஃபியெல்லாம் போடாத, நான் போய் ஒரு கட்டிங் போட்டு படுத்துக்கிறேன். பத்திரமா. என்ன உளறான்? அவன்கிட்ட சொல்லு. விஜய், இந்த காரில் பிரேக் ஷோ இருக்காகல, கொஞ்சம் என்னன்னு செக் பண்ண. நான் முக்கியமான ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், வந்து சரி பண்ணி தரேன். என்ன வேலை? அது உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓனர் சொன்னால் அந்த வேலையை செய்யணும், அதை விட்டு என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை? முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறேன். முக்கியமான ஒருத்தரா? யாரை பார்க்கணும்? ஏன் சொன்னதா விடுவியா? சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்குறேன். வேறு யாராக இருக்கும்? ஜோவாக தான் இருக்கும். ஆமாம், ஜோவை தான் பார்க்க போகிறேன். சார், இப்போ எதுக்கு ஜோவை பார்க்க போறீங்க? ஜோவை பார்த்து சாரி கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. என்னது? ஜோவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ கல்யாணம் பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஆனால் சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பு. இதுக்கப்புறம் ஜோ தான் ஃபஸ்ட்டு, அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் வேலைலாம். இங்க பாரு விஜய், இப்போ நீ இந்த வேலையை பார்க்காம போன அப்படின்னா இனிமே எப்போவுமே இந்த ஷெட்ல உனக்கு வேலை இல்லை. இந்த பின்னாடி நிற்கிற காரணம் கம்பெனிக்காக வந்துச்சுன்னு நினைக்கிறியா? இந்த விஜய்ன்ற பேருக்காக வந்துச்சு. நான் போயிட்டா இங்கே ஒரு கார் நிற்காது. நான் 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடுறேன். நான் வரணுமா வேணாமா நீ டிசைட் பண்ணிக்கோ. நான் போயிட்டு அவனுக்கு தான் லாஸ். இவன் அளவு முட்டாள்லாம் நினைக்கிறேன், நீ பார்த்து டிசைட் பண்ணு. நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற?
இல்ல சிபி, அந்த ஜோ இருக்கால, இப்பெல்லாம் அவ பேரு கிட்டால அப்படியே கொட்டுப்பாகுது. அப்படியெல்லாம் கடுப்பாகாது. இப்போல்லாம் ஜோ பேரை கேட்டா அவ யாரு, என் லைஃப்ல இருந்த மாதிரியே எனக்கு அடையாளமே இல்லை. எனக்கு என்னைக்குமே நீ தான் பேர். இப்போ எல்லாமே நீ தான். என்னமோ சரி, காரை பார்க் பண்ணிட்டு வா, நான் போறேன். இவங்க எப்படி கல்யாணம் பண்றோம்? கிட்ட போய் கூடாது. Hello, last punch from Virgambakam. Yeah, Satish, I know you. May I know your order? Yeah, I know it's your favorite, right? Teriyaki sir? And one coffee tart. Okay, I placed your order. Yeah, sir. Thank you. Have a nice day. ஜோ, எதுக்கு இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கு போகுது? மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. வாடா அப்ப. இல்லை பரவாயில்ல மச்சான். சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் கிளம்புறேன். ஜோ நீ இங்கே உனக்கு தான் இந்த விஷயம் முக்கியமாக தெரியணும். மச்சான் ஒரு நாள் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சேன்டா. ஏன் தானே மறைச்சு? ஜோ என்னைக்கு பார்த்தனோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஜோவை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். அப்புறம் காவியை லவ் பண்ணுற போய் சொன்ன கேட்காது. சந்தர்ப்ப சூழலாம் அந்த மாதிரி போய் சொல்லிட்டேன்டா. ஆனால் இப்போ சொல்கிறேன் மச்சான், கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது ஜோ கூட மட்டும்தான். அதுக்காக நான் எவ்வளோ காலம் வெயிட் பண்ணேன். என்னை மன்னிச்சிட மச்சான். இது வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு போய் சொன்ன கிடையாது. ஆனால் உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் மறைச்சிட்டேன். என்கிட்ட நான் மன்னிப்பு தான் கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் வரும் போது நான் தான்டா மச்சான். என் அப்பா இறந்து இன்னும் நான் அதுலேருந்தே வெளில வரணும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா மச்சான். ஜோ நானும் ஒன்று சேருவோமான்னு தெரில. ஏன்னா ஜோக்கு முதல்ல பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிக்குமான்னு தெரில. இதுக்கெல்லாம் மேலே அவங்க அக்கா என்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். இது எல்லாமே கடவுள் கையில் தானே இருக்குது. நான் உன்னை எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தேன் ஜோ, அது எல்லாத்துக்குமே சாரி. நான் முதலும் கடைசியமாக ஒன்றே சொல்கிறேன், இந்த வாழ்க்கை உனக்காக தான் ஜோ. ஒன்று சொல்கிறேன் ஜோ, இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி நான் கைவிட மாட்டேன். இந்த லைஃப் உன் கூட தான். ஜோ அவன் கூப்பிட்டு போகிறான் பாரு. கூப்பிட்டு ஜோ போகிறான் பாரு. வேணா சுப்பிரமணி, என்னால் அவனை கூப்பிட முடியாது. இதுக்கு வேணான்ற உனக்கு விஜய் பிடிக்காதா? அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் இப்போ ஏற்றுப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டோன்னா அது தாங்குகிற சக்தி என்கிட்ட இல்லை. அதுக்கு நான் இப்படியே இருந்துடுவேன். ஜோ லூசுத்தனமாக பேசாத. இதுக்கப்புறம் உங்களை யாரும் பிரிக்க முடியாது.
நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். அவினாஷ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னும் பார்க்க தான். சரி இருங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? நான் போய் கொண்டு வரேன். ஜோ இது வேணாம், வந்து உட்காரு, உங்களோட கொஞ்சம் பேசுகிறோம். அப்படியா? சரி இரு. அப்புறம் சொல்லுங்க அவினாஷ். விஜயை பார்த்தியா? பார்த்தேன், பேசினேன். என்ன சொன்னான்? அவன் என்ன லவ் பண்றானா? கடைசியில் அவரே வாயால் ஒத்துக்கிட்டாரா? அவன் என்ன லவ் பண்றான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இது அவன் வாயால சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஜோ இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறியா? தெரியல. இல்லை ஜோ, விஜய் எதுவும் வேணும் பண்ணல, அவன் சூழ்நிலை அப்படி. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஜோ உண்மையாகவே லவ் பண்ணணும், எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது டாக்டர். ஏன் விஜய், எதனால முடியாது? உங்கள் அப்பா பேர் சக்திவேல் தானே? எங்கள் அப்பா பேர் சக்திவேல்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா கிடையாது, எனக்கும் அப்பா தான். சக்திவேல் உங்கள் அப்பான்னா ஜோ உனக்கு யாரு? தங்கச்சி முறை. என்ன சொல்றீங்க விஜய்? நீ சொல்றதுல உண்மையா? என் அப்பா தான் ஜோவோட அப்பா, ஜோவோட அப்பா தான் என்னோட அப்பா. அப்போ என் தங்கச்சி முறை தானே, நான் எப்படி அவள் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சொல்லுங்க ப்ரோ. விஜய் இது என்ன ரிப்போர்ட் தெரியுமா? என்ன ரிப்போர்ட்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஜோ பெட் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. ஆமாம். ஆனால் பெட் டெஸ்ட் எடுக்கல, டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுத்தேன். டிஎன்ஏ டெஸ்ட்டா? அது எதுக்கு எடுத்தீங்க? விஜய் அது விடுங்க, ரிசல்ட் என்ன வந்திருக்கு? நீங்களும் ஜோவும் அண்ணன் தங்கச்சிக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம் விஜய், நான் உண்மை தான் சொல்கிறேன். 100% ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. ஜோ ஜோ அழாத, எல்லாரும் பார்க்குறா. இல்ல அவினாஷ், இத்தனை நாளா நான் தான் விஜய் லவ் பண்ணனால கஷ்டப்படுறேன்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னை விட கஷ்டப்படுறான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இங்கே பாரு ஜோ, விஜய் ரொம்ப நல்ல பையன். நான் இது வரைக்கும் இவ்வளோ பொறுமை ஆளை பார்த்ததே இல்லை. நீ விஜய் கண்டிப்பாக ஒன்று சேரணும், சரியா? அது முடியாது. எங்க அக்கா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே பாரு ஜோ, உங்கள் அக்கா கிட்டே நாங்கள் பேசிக்கிறோம், சரியா?